So I am again a channel friends. CRPF Technical and Tradesman ஃபிசிக்கல் டிப்ஸை பற்றி பார்ப்போம். ஃபிசிக்கல் டிப்ஸில் ஏன்னா ட்ரேடை பொறுத்து வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து மாறுது ஃப்ரெண்ட்ஸ். 5 கிலோமீட்டர் ரன்னிங் யார் ஓடணும், 1500 மீட்டர் யார் ஓடணும், எத்தனை நிமிஷம் ஓடணும்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவான புரிதல் இல்லை. கிட்டத்தட்ட வந்து 2804 பேர் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து சப்மிட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மீதி எவ்வளோ யாரும் பார்க்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. அவங்க 2804 பேர் மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா நான் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வீடியோ மற்ற யாருகளுக்கும் பற்றி வந்து இது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். அவங்க வந்து எப்படி ஓடணும், ஏன்னா வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 10 மாதம் வந்து ஒரு தவா மாதிரி இருந்து இந்த ரிசல்ட்டுக்காண்டி வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு ஏன்னா எப்போ வரும்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அது கீழே வந்து கமெண்டில் சிஆர்பிஎஃப் டெக்னிக்கல் ட்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட் என்றைக்கு ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ கீழே கமெண்ட்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இனிமேல் அதுக்கான இதெல்லாம் உடச்சிட்டிங்க. அடுத்தபடியான ஃபிசிக்கல் எப்படி நம்ம பண்ணுறது, இப்போ வந்து எப்போ வந்து அடுத்து வந்து ஃபிசிக்கல் வந்து டேட் போடுவாங்கன்னு தெரியாது. ஃபிசிக்கலும் ட்ரேட் டெஸ்ட்டும் சேர்த்து ஒரே தான் கூட நடத்தலாம். அது வந்து இப்போ வந்து நமக்கு வந்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ தெரியும்னா ஹால் டிக்கெட் வரும்போது தான் தெரியும். ஃபிசிக்கலுக்கான ஹால் டிக்கெட் சிஆர்பிஎஃப் அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கிற recruit.government.in அந்த வெப்சைட்டில் தான் இதற்கான ஹால் டிக்கெட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து தெரியும் எவ்வளோ வந்து இது வேணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து யார் எத்தனை கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த புரிதலுக்காண்டி தான் அந்த ஒரு வீடியோ. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க. நானுமே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து புரிதல் இல்லை, 5 கிலோமீட்டர் தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் நினைக்கிறேன். அப்புறம் தான் வீடியோ வந்து ரிமைண்ட் பண்ணி பார்க்கவும் தான் தெரியுது, நோட்டிஃபிகேஷனை வந்து நான் பார்க்கவும் தான் தெரியுது இந்த இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்புறம் பார்க்க தான் ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாப்புல கமெண்டில். அதுக்காண்டி தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சிஆர்பிஎஃப்ல எல்லாம் வந்து நம்மளுடைய டவுட்ஸை கிளியர் பண்ண வந்து ட்ரை பண்ணுவோம். நம்மளுடைய சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து நடத்த போகிறாங்க. இன்னும் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1 or 2 monthஸில் வந்து எப்படி இருந்தாலும் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலேயும் ஆனால் என்ன வந்து கரெக்டாக என்னால் வந்து சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் தான் வந்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அதனால் வந்து நீங்கள் வந்து கோச்சக்கூடாது. ஏன்னா வந்து இத்தனை மாதம் ஆச்சுன்னு வந்து எதாவது கரெக்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. எஸ்எஸ்ஜியை பொறுத்தளவில் வந்து கரெக்டான ஒரு புரிதல் இருக்கும். இந்த சிஆர்பிஎஃப் வந்து தனியான ஒரு ரெக்கமெண்டில் வந்து சரியான ஒரு புரிதல் கிடையாது. அதனால தான் நான் வந்து திரும்ப வந்து சொல்கிறேன். இப்போ வாங்க ஃபிசிக்கல் ட்ரேட் வைஸ் என்னென்ன இதுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ரன்னிங் வந்து ஓடணும், மேல் எவ்வளோ ஓடணும், ஃபீமேல் எவ்வளோ ஓடணும்னு சொல்லிட்டு நான் வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். 1 by 1 வந்து நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காண்டி தான் அந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ட்ரேட் வைஸ் வந்து நீங்கள் வந்து டிரைவர், மோட்டார், மெக்கானிக் வெஹிக்கிள் வச்சுருக்கோங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து கார்டனர், பெயிண்டர், கார்பெண்டர், பிராஸ் பேண்ட், பைப் பேண்ட், கெப்லர், அதுக்கப்புறம் வந்து டெய்லர், அதுக்கப்புறம் வந்து பல்க்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்கன்சி இருக்குது. இவங்க எல்லாருமே 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஓடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை உங்களுக்கான இது வந்து இது மட்டும்தான். 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்துக்குள்ளே ஓடினா போதும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 1500 கிலோமீட்டர் வந்து 8.30 நிமிடத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட வந்து 2804 பேர் தான் இருக்கீங்க. ஃபிசிக்கலை பொறுத்தளவு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர் அந்த மாதிரி கூப்பிடலாம். எப்படி வந்து கூப்பிட்றாங்கன்னு தெரில. ஒரு 1 வீக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரில. ட்ரேட் டெஸ்ட்டும் ஒரே நாள் நடத்துகிறாங்களா என்ன ஏதுன்னு சரியாக வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடையாது. ஒரே நாள்லேயும் நடத்தலாம், ரிலேட்டட் டேலையும் வெவ்வேறு டேட்லையும் நடத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. அதை பற்றி சரியான புரிதல் வந்து எனக்கு கிடையாது, அதான் சொல்லிட்டேன் முன்னாடியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் ரன்னிங் யாரெல்லாம் ஓடணும், கான்ஸ்டபிள், குக்கு, வாட்டர் கேரியர், பார்பர் அண்டு ஹேர் ட்ரெஸ்ஸர், அப்புறம் வந்து வாஷ்மேன், அதுக்கப்புறம் வந்து வாஷ் விமன், அதுக்கப்புறம் வந்து சஃபாரி கராச்சின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க. கராச்சின்னு சொல்லி சரியான ஒரு இது வந்து வரல எனக்கு ஸ்லாங்கு. அவங்களாம் வந்து மெயில் கேண்டிடேட் எடுத்திங்கன்னா வந்து 1600 மீட்டரை வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து கிரவுண்டை பொறுத்து இருக்குது. 1500 மீட்டர் ஒரு ரவுண்டு கூட அடிக்கிற மாதிரி இருக்கலாம், சம்டைம் 4 ரவுண்டு அடிக்கிற மாதிரி இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த ஃபிசிக்கல் ஃபுல்லாக எல்லாமே சிஆர்பிஎஃப் குரூப் சென்டர் சென்னை ஆவடியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். இதற்கான வந்து பஸ் ரூட் எல்லாம் வந்து நமக்கு தெரியும். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து தனியாக வந்து வீடியோ என்னால் போட முடியுமா தெரியல. கண்டிப்பான முறையில் ஹால் டிக்கெட் வந்தவொடனே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இன்டிமேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன், எப்படி போகணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் டைரெக்டாக வந்து ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து வந்து
அதை வந்து பின்னாடி வந்து அப்டேட் பண்ணுறேன். ஜங்ஷன் போய்ட்டு அங்கேருந்து ஆவடி போயிட்டீங்கன்னா, ஆவடியிலேருந்து டேரெக்டாக ஒரு பஸ் இருக்கும். சிஆர்பி குரூப் சென்டர்னு சொல்லியே போட்டு போவோம். 2 பஸ் தான் இருக்குது. அந்த ரூட்டில் போய்ட்டு நீங்கள் தங்குறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அங்கேயே இருக்குது. இங்கே ரூம் எடுத்து தங்கணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து நான் பின்னாடி வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட சொல்கிறேன். இப்போ ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் 1500 கிலோமீட்டர் 12 நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து டைமிங் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் பயோனரி விங்க், அதாவது 3 இதில் வந்து கான்ஸ்டபிள், மேஷன், ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன் இவங்களாம் இருக்கீங்களே, அவங்க வந்து 1500 கிலோமீட்டர் வந்து 9 நிமிஷத்துக்குள்ளே வந்து கிளியர் பண்ணணும். லேடிஸ் வந்து இதில் கிடையாது பைனரி விங்கில். கீழே கொடுத்துருக்க அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து நம்ம ரீஜியனே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் வந்து 800 மீட்டர் வந்து ஓட சொல்ல மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் வந்து லடாக் ரீஜியனில் இருக்காங்களே அவங்களுக்கு தான். அதனால் நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ண வேணாம். நீங்கள் 1500 மீட்ரு 9 நிமிஷத்துக்குள்ளே வந்து ஓடுனா போதும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க்கு. இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அதற்கான எப்படி ப்ராக்டிஸ் எடுக்கிறது அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட வந்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் ஹால் டிக்கெட் வந்ததுலேருந்து ஒரு 2 வீக் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். ஃபிசிக்கலுக்கும் ஹால் டிக்கெட் வந்து அந்த டேட் வந்து அனௌன்ஸ் எப்படி முன்னாடி பண்ணுறாங்களா, இல்லை ஹால் டிக்கெட்டு மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்களா, எப்படி என்னென்ன ஏதுன்னு சரியான முறையில் வந்து தெரியலை. வந்து ஷார்ட் லிஸ்ட் விட்டனால மோஸ்ட்லி வந்து ஹால் டிக்கெட் வந்து விட்டுருவாங்க. ஹால் டிக்கெட்டில் டவுன்லோட் பண்ண டேட்டு அதுக்குமே எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வாரம் டைம் இருக்கும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண டேட்லேருந்து. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஓட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி வந்து இன்னும் 2-3 நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ ரிசல்ட் விட்டு ஒரு 4 நாள் தான் ஆகுது, 3-4 நாள் கிட்ட. எப்படி ஓடணும் 1 வீக்கில் வந்து எப்படி, ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து சென்டரில் வந்து இது பண்ண மாட்டீங்க. வீட்டில் உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருக்கணும், ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி தான். வீட்டில் இருந்தால் எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஓடுவீங்க. அதை எப்படி ஓடுறதுன்னு சொல்லி நான் ஒரு ஷெடியூல் மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து எப்பவும் ஃபேவராக ஆக்டிவாக போகக்கூடிய அந்த சர்க்கிளில் வந்து இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 கிலோமீட்டர் கேண்டிடேட் இருக்கீங்களே, அவங்களாம் வந்து வீக்லி வந்து ஷெடியூல் எப்படி ஓடணும் அப்படின்னா, நீங்கள் வந்து திங்கக்கிழமை வந்து ஒரு லாங் ரன்னிங் மாதிரி ஓடலாம். ஒரு 5 to 10 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் லாங் ரன் ஓடினா தான் உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ண முடியும். 5 கிலோமீட்டர் தான் நான் ஓடுவேன் அப்படின்னா வந்து 5 கிலோமீட்டர் வந்து டைமிங்கில் முடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லாங் ரன் எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ அப்போலாம் தான் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். கொஞ்சம் ஷார்ட்ரு ஸ்பீடும் வந்து தேவைப்படும். ஏன்னா கடைசி டைமத்தில் டைமிங் பத்தாது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் இது பண்ணுற குரூப் சென்டர் ஆவடியில் தான் உங்களுக்கான ஃபிசிக்கல், மெடிக்கல், ட்ரேட் டெஸ்ட்டு எல்லாமே நடக்க போகுது. அதுக்கு வந்து நீங்கள் தயாராகிங்க முழு மூச்சா. நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இந்த தடவை ஒரு வேக்கன்சியை வந்து நீங்கள் வந்து தட்டி பறிச்சுட்டு போகிற மாதிரி வந்து போகுங்க. ஏன்னா வந்து 1:5 ரேஷியோவில் தான் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ஆள் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாருமே, ஏன்னா ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கண்டிப்பான முறையில் இன்னும் வந்து ரிசல்ட் வந்து போய் சேர்ந்துருக்காது. ஒரு சில இதை மறந்தே அடுத்த அடுத்த எக்ஸாம் எழுதி அடுத்த இதுக்கு வந்து போயிருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த 10 மாதத்தில் என்னென்ன மாற்றமும் நடந்துருச்சு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், சாலிடாக அடிச்சு ஃபிசிக்கல் எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து போட்டுருவான்னு என்னுடைய இதாக எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறேன். அது எத்தனை மாதத்தில் போடுறான்னு என்னாலும் சரியாக வந்து யூகிக்க முடியாது. 2-3 மந்த்ஸ் தான் மேக்ஸிமம் எடுத்துப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். அது எத்தனை மாதம் எடுக்கிறாங்க எப்படின்னு சரியாக தெரில. அதுக்குள்ளே எப்படியாவது ஓடி கொஞ்சம் பழகிருங்க. நீங்கள் டைமிங்கை வச்சுக்கணும். 24 நிமிஷத்துக்குள்ள வச்சுக்கிட்டா 24 நிமிஷம் 24 நிமிஷம் தான். ஏன்னா அங்கே வந்து ரோடு இது கிளியராக இல்லாமல் இருக்கா. நீங்கள் மேக்ஸிமம் ரோட்லேயே ஓடி பழங்க. ஏன்னா ரோட்டில் தான் உங்களுக்கு 5 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூவாக வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓடுறக்கூடிய நல்ல அந்த இது நல்லா இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். கீழே வந்து கொஞ்சம் லெதர் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு இது, அந்த பிளாஸ்டிக் இது மாதிரி நல்லா இதுக்கு மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓடுறதுக்கு. ரோட்டில் ஓடிக்கிங்க. திங்கக்கிழமை அந்த மாதிரி ஓடிக்குங்க. செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் மாதிரி கொஞ்சம் நார்மலாக ஒரு 5 கிலோமீட்டர் வந்து டெய்லியும் ஆவரேஜாக வந்து ஓடிடணும் நீங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். புதன்கிழமை பொறுத்தளவு டைமிங் வச்சு பாருங்கள். 5 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் ஓடும் அந்த டைமிங் மட்டும் ஓட்டு ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு காலையில் சாயந்தரமாக அவ்வளோதான் போதும். ரொம்ப வேணாம். மார்னிங் மட்டும் ஓடினாலும் மோஸ்ட்லி போதும். ஈவினிங் ஓடினா கூடுதல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஓடுறது மார்னிங் வந்து ஓட பார்த்துக்குங்க. அதான் உங்களுக்கு வந்து நல்லது. அதை தான் நானும் வந்து விரும்புகிறேன். அதுதான் சொல்கிறக்காண்டி இது ஒன்று. அப்புறம் 1500 மீட்டர் உள்ளவங்க இதே வந்து டைம் இதை பண்ணுங்க. புதன்கிழமை அந்த டைமிங் அதே மாதிரி ஓடிக்குங்க. திங்கக்கிழமை அதே மாதிரி ரன்னிங் ஓடிங்க. 1500 மீட்டர் வந்து மோஸ்ட்லி வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் நடந்து போனால் கூட முடிச்சிடலாம். ஏன்னா வந்து ஆர்மி டைமிங் வந்து 5:30 5:45 ஓடணும். அப்படிங்கிறப்ப ரொம்ப ப்ராக்டிஸ் தேவைப்படும். 10 நிமிஷங்கிறது நீங்கள் நார்மலாக டெய்லி வாக்கிங் பண்ணாலே போதுமானது தான் நான் நினைக்கிறேன், என்னையை பொறுத்தளவு. ஏன்னா வந்து 1500 மீட்டர் வந்து 5.5 நிமிஷம் 5:45 ஓடுறது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியும். 10 நிமிஷத்தில் வந்து வர்றது நார்மலான ஒரு இதுதான். 9 நிமிஷத்துக்குள்ளே வர்றதும் 8 நிமிஷத்துக்குள்ள வர்றது கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். கேர்ள்ஸ் வந்து அவங்களுடைய வில் பவரை பொறுத்து தான் இருக்குது. அவங்கவுங்க டெய்லி ஆக்டிவிட்டி வந்து நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைமிங் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளே 8 நிமிஷம்லாம் ஒரு 8 நிமிஷம் அந்த மாதிரி ஓடுற மாதிரி பார்த்துங்க.
ஏன்னா அங்கே போய்ட்டு அதே ஒரு ரொட்டீன் டைமிங் கிடைக்கும் நமக்கு வந்து சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன் வியாழக்கிழமை வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஓடுங்க, 1 மணி நேரம் ஓடுங்க போதும். வெள்ளிக்கிழமை வந்து ஆவரேஜாக வந்து நீங்கள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் மாதிரி ஒரு 400 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் இதுக்கு மேக்ஸிமம் தேவைப்படும். எதுக்குன்னா கடைசி டயத்தில் கொஞ்சம் இழுத்து ஓடுறதுக்காண்டி ஸ்ப்ரிண்ட் எதுக்கு தேவைப்படாதுன்னு தான் நினைப்பேன். நான் 5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் ரன்னிங் மாதிரி போகணும். ஒரு லாங் ஸ்டெப் வந்து இப்போ ஒரு 2 ஃபீட் வைக்கிறீங்கன்னா ஒரு 3 ஃபீட் 4 ஃபீட் வைக்கிற மாதிரி கொஞ்சம் ரன்னிங் ஓடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெமினாவுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெய்லி நான் வந்து ஓட சொல்கிறேன். அன்றைக்கி டைமிங் மட்டும் ஓடினா கண்டிப்பான முறையில் யாராக இருந்தாலும் ஓட முடியாது. 5 கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் இல்லாமல் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஏன்னா வந்து 10 மாதத்தில் கண்டிப்பாக வந்து வேறு எதுவும் நீங்கள் ஃபிசிக்கல் எஸ்எஸ்ஜிடிக்கு எழுதியிருந்தோம்னா ஃபிசிக்கல் ரன்னிங்கில் இருந்திருப்பீங்க, நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா. ஆனால் மற்றபடி எந்த ஃபிசிக்கலும் வந்து உங்களுக்கு இருந்திருக்காது. அதனால தான் சொல்கிறேன் டெய்லியும் வந்து ஓட பாருங்கள். சனிக்கிழமை வந்து ஒரு 10 டு 15 கிலோமீட்டர் ஓட பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் கொடுங்க. கம்பல்சரி மசில்ஸுக்கெலாம் நல்லா ரெஸ்ட் கொடுங்க. எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போதும் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஃபினிஷ் பண்ணும்போதும் நல்ல ஒரு வார்ம் அப் வந்து வச்சுக்கோங்க கன்னியூவாக. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு ஹைட் வெயிட் வந்து செக் பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 80 இருக்கணும் நார்மலாக. உங்களுக்கு ஜஸ்ட் இல்லைன்னா வந்து நல்லா ஒரு தண்டால் வந்து நல்லா எடுங்க. ஒரு டெய்லி ஒரு 100 150 எடுங்க. அப்போ தான் வந்து தண்டை நல்லா அதுக்கேற்றாப்புல நல்லா ப்ரோட்டீன் எடுங்க. ஜஸ்ட்டு வந்து கம்பல்சரி கரெக்டாக வந்து பார்ப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு வெளியே அனுப்புறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஜஸ்ட்டு வந்து பார்த்துங்க கரெக்டாக. கீழே உள்ளதை வந்து ட்ரைப்ஸ் இருக்காங்களா அந்த சைடு அவங்களுக்கு தான் 76, நம்ம இதுக்கு வந்து 80 85 இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக ஹைட்டை பொறுத்தவரை 170 தான் பார்ப்பாங்க. அதுக்கு மேலே வந்து அதுக்கு கீழே வந்து கரெக்டாக தான் பார்ப்பாங்க டெக்னிக்கலுங்க ட்ரேட்ஸ்மேனுக்கும். ஃபீமேலாக இருந்தால் உங்களுக்கு 157 சென்டிமீட்டர் கரெக்டாக இருந்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. கீழே உள்ளது வந்து ட்ரைப்ஸ் ஷெட்யூல் மலைவாழ் பழங்குடிய இருக்காங்களா அவங்களுக்கு தான் 162 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் வந்து வேறு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது, மேலே உள்ளது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இதில் வந்து ஹைட்டு வந்து ரிலாக்ஸேஷன்லாம் எதுவும் கிடையாது. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் கம்பல்சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. ஹைட் எவ்வளோ என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ட்ரேட் டெஸ்ட் எப்படி, ஒரு சில ட்ரேடுக்கெலாம் சர்டிஃபிகேட் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கான வீடியோ வந்து மேக்கிங் பண்ணுறேன். ஹால் டிக்கெட் வந்தோடனே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கெல்லாம் ரன்னிங் வந்து ஓடி பழகுங்க. ஹால் டிக்கெட் வந்தோடனே நான் வந்து நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் அப்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலகிராம்லேயோ நான் வீடியோவை போட்டு உனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுவேன். கரண்ட் அப்டேட்டில் இருந்தாலும் கண்டிப்பான முறையில். அதனால் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஃபிசிக்கல் அது எப்படி ட்ரேட் டெஸ்ட்டு சேர்ந்து வருதா என்னன்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட் வந்தால் மட்டும் தான் தெரியும். அதுக்கு இல்லைனா ஏதாவது நோட்டீஸ் எதுவும் விட்டால் மட்டும் தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கிடையில் வந்து நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.